அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான், குரு பகவான் இந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய இந்த பொன்னான காலகட்டம் நமக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இந்த இரு மாபெரும் யோகம் பெற்ற கிரகங்கள் இணைவுகளால் உண்டாக போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுங்க. கடகராசி அன்பர்கள் அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சமடைவார், சந்திர பகவான் ஆட்சி அடைவார். அப்படின்னா அதாவது தெளிந்த குணம், அற்புதமான ஒரு நல்ல புத்தி கொண்ட ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் கடகராசி அன்பர்கள். அதே சமயத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்துட்டு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஆனால் யாருக்கு உதவி செய்தீங்களோ, யார் நல்லா இருக்கணும்னு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்குனீங்களோ, ஆனால் அவங்களால தான் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அது உங்களுடைய ராசிக்கு ஏற்படக்கூடிய அது ஒரு சூழ்நிலை அப்படி தான் இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் உங்கள் மாதிரி நல்லவங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா விரல் நீட்டு எண்ணணும். இந்த 12 ராசிகளில் எல்லாருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஆனால் உங்களுடைய எண்ணம் எப்படின்னு தெரியுங்களா? எதிரியாக இருந்தால் கூட அவனை கஷ்டப்படுத்தணும், அவன் காயப்படுத்தணும். நமக்கு துரோகம் பண்ணிட்டான், பெரிய இடைஞ்சலை செய்து விட்டுச்சிட்டா, அப்போது அவனை சும்மா விட்டலாமா? அவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க தெரியாத ராசி கடகராசி. எதிரி கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அவனுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சா ஓடி போய் உதவி செய்து. ஆனால் அப்படி உதவி செய்து கடைசியில் நாம் இடைஞ்சலில் சிக்கிக்கிறது இந்த கடகராசி அன்பர்கள் தான். இப்போ இவ்வளோ ஒரு நல்லவங்களாக இருந்தாலும் இந்த கடந்த காலத்தில் ஒரு 5 வருஷ காலம் உங்களை நினச்சோம்னா கண்டிப்பாக ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்குது. இவ்வளோ நல்லவங்க, ஒரு அன்பானவங்க, ஆனால் நமக்கு வந்தது போகாமல் பிரச்சனை, கஷ்டம், வேதனை இதுதான் அனுபவிச்சிங்க. சிலரில் பார்த்தோம்னா அப்படி உயிர் போய் உயிர் வந்துருச்சுங்க, தப்பிச்சதே பெரும்பாடாகி போச்சு. இதுதான் சொல்லுவீங்க. என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க, எல்லாம் சரியாகத்தான் போயிட்டு இருந்தது. பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் அடிமேல் அடிங்க, என்னை தவிர யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரர். ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் பார்த்தோம்னா கண்டிப்பாக நீங்களாக இருக்க மாட்டீங்க, அடுத்தவங்க தான் அது காரணமாக இருப்பாங்க. ஏமாற்றிருப்பாங்க, அடுத்தவங்கள உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் நம்பாமல் கெடுவாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிடமே கட்டிங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே இந்த 5 வருஷ காலகட்டத்தில் நீங்கள் எல்லாமே அனுபவிச்சுட்டீங்க. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் வருமா, நல்ல காலம் நமக்கு உண்டாகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானோட சூரியன் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி. இந்த காலகட்டம் அதாவது இந்த குருவும் சூரியனும் ஒரு இடத்துல இணையும் போதுங்க சாதாரணம் கிடையாதுங்க. நிச்சயமாக இது ஒருத்தருடைய வாழ்க்கையில் செல்வாக்கு, பணம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இந்த மாபெரும் சேர்க்கையான ஒரு யோகம்தான் சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடம் ஆயிடுச்சு, இதில் எப்படி எனக்கு யோகத்தை கொடுக்கும்? குரு ஏற்கனவே 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்குது, அது கிடையாதுங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்துட்டோம்னா 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போது இது விபரீத ராஜயோகம். இந்த சமயத்தில் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இணைந்து இந்த யோகத்தை கொடுக்கும்போது அந்த யோகம் பெற்ற நிலையில் இருந்து குரு அதாவது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக சில ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தது, கடன் பிரச்சனைகள் இருந்தது, வம்பு வழக்கு கோர்ட்டு சிக்கல்கள் இருந்தது. அது கணவன் மனைவியாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலை சம்மந்தப்பட்ட ஊதிரிங்களாக இருந்தாலும் சரி, உறவு முறையில் வெறுப்பு விரோதங்களை சந்தித்து அதனால் நம்ம இழப்புகளை சந்திச்சிருந்தாலும் சரி, சரியாக பயன்படுத்தக்கூடிய காலம், அதாவது இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய
எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய வைராகிய குணத்தை கண்டிப்பாக சுபமான ஒரு நிலையில் செய்து முடிப்பீங்க. சுப செலவுகள் செய்யக்கூடிய காலம். எப்படி? திருமணம் பண்ணுறது, கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு காலம். ஏற்கனவே முயற்சி நடக்கலை, செய்து முடிக்கலாம்னு எல்லாம் நெருங்கி வந்தது, நடக்கலை. வீட்டில் நல்ல விசேஷங்களை பண்ண முடியலைங்க, தாமதமாகிட்டே இருக்குது. அடுத்து பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனைனா நாம் போகிறோம், அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பிரச்சனை மணிக்கணக்கில் யோசித்தா கூட அது ஒரு முடிவுக்கு கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு முன்னால் கௌரவமாக வாழ்கிறோம், கண்ணியமாக வாழ்கிறோம். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது பார்க்குறவங்க கண்ணுக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு நேரத்தில் இருக்கிற தெம்பு மறு நேரத்தில் இல்லை. ஒரு விஷயத்தை செய்து முடிக்கலாம்னு நினச்சோம்னா கடைசி வீட்டில் பார்த்தோம்னா அது செய்து புரோஜனம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. இப்படி ஒருத்தர் சொல்கிற வார்த்தை இன்னொருத்தர் கேட்க முடியல. குறிப்பாக சொல்லப்போனால் படிப்பு சம்மந்தப்பட்ட படிப்பை படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் அந்த பயம், மன அழுத்தம், மறதி, நல்லா நம்மளால் படிக்க முடியுமா, நல்ல காலேஜில் சேர முடியுமா, அந்த வாய்ப்புகள் வருமா அப்படின்ட்டு பயத்தில் உட்காந்துருக்கிறீங்க பாருங்களா. அவங்களுக்கெல்லாம் அந்த பயம் போய் ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்தது, நல்ல காலேஜ் கிடைச்சது, நம்ம வாரிசுகளுக்கு எதிர்பார்த்த மாதிரி திருப்திகரமான வாழ்க்கை அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு சூரியனுடைய சேர்க்கை. இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் இடங்கள் சுகஸ்தானம், அயல்நாடு பிரயாணம், படிப்புக்காக வெளிநாடு போடுறது, வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள். ஏற்கனவே எல்லாம் நினச்சிட்டு இருக்கிற ஒன்றுமே பண்ண முடியல, வந்துருச்சுங்கிறாங்க, வரல. போயிடுவோம்னு நினச்சோம், போக முடியல. இன்றைக்கி நாம் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் சரியாக அமையவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக, ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது பயணம் சம்மந்தப்பட்டது, நிம்மதி சம்மந்தப்பட்டது, பிரயாணம் சம்மந்தப்பட்டது, சரிங்களா, வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது. கரெக்டாக இந்த யோகத்தோடு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சரியாக உங்களுக்கு அமைச்சிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நேரம். அப்போது இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கலாமா? அதே நேரம் அந்த 4ஆம் இடத்தை சொல்ல போனோம்னா தாயார் ஸ்தானம்னு கூட சொல்லலாம், ஆச்சுங்களா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, மருந்து மாத்திரை கொடுத்துட்ருக்குறோம், சரியாக இது ஆக மாட்டேங்குதுங்க, எந்த வைத்தியங்கள் பார்த்தாலும் சரியாக மாட்டேங்குதுங்க. அதாவது இப்படி இல்லாமல் சில பேர் குடும்பத்தில் சில மன வருத்தங்கள் அனுபவிச்சுட்ருப்பீங்க, சரிங்களா. அப்புறம் தாயாருக்கு தனக்கு சங்கடங்கள், பிரிவினைகள், உறவு முறையில் வருத்தங்கள், இதெல்லாம் தீர்ந்துடும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்த வழியிலேயே சரியாக வழி நடத்துறது, இந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னாங்க, கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணுறதுனால சிலருக்குள்ள பார்த்தோம்னா ஒரு மன பயம் இருந்துகிட்டே இருக்கும். சில வாய்ப்புகள் வரும், ஜம்ப் ஒரு ஜஸ்ட்டில் 99% ஓகே. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை சிலர்கிட்ட வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணம், நாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றது, இல்லை நாம் எதிர்பார்க்கறது, ஒரு அரசாங்க வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கறது, ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்கறது, இதெல்லாமே எப்படின்னா கிடைச்சிற மாதிரியே இருக்கிறது. கடைசி வீட்டில் பார்த்தோம்னா மறுபடியும் அடுத்த மாதம் சொல்லிட்டாங்க, அடுத்த வாரம்னு சொல்லிட்டாங்க, கடைசி இப்போ வருஷ கணக்கு ஆகிப்போச்சு, நடக்க மாட்டேங்க. இப்படி இல்லாமல் கடகராசி என்பர்கள் வருத்தத்தில் இருந்தீங்க பார்த்தீங்களா. அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை இந்த யோகம் பெற்ற குரு பகவான் யோகத்தோட சூரியனோட சேர்ந்து இந்த 9ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம், திடீர் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம், ஆயுள் சம்மந்தப்பட்ட உபகரணமான தொந்தரவுகள் அதெல்லாமே தீர்ந்து ஒரு சுபமான ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி அன்பர்களுக்கு இது இருக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தை நம்மளுடைய விடாமுயற்சினாலும், கடந்த காலத்தில் எல்லாம் தடங்களாக தான் இருந்தது, எதுவுமே செய்து முடிக்க முடியல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதையெல்லாம் நினைக்க வேண்டாம். இனிமேல் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சரிய ஜெயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. நிச்சயமாக முயற்சி எடுங்க, அற்புதமான வளர்ச்சி இருக்க போகுதுங்க. இப்போது கடகராசி அன்பர்களுக்கு நான் சொன்னது உங்களுடைய ராசியை வச்சு கோச்சார பலன்
சொன்னதுங்க. இந்த கோச்சாரங்கிறதுங்க நம்ம ராசி சந்திரனை வச்சு தான் சொல்கிறோம். ஆனால் லக்னத்துக்குன்னு ஒரு பவர் உண்டுங்க. சரிங்களா? சிலர் பார்த்தோம்னா எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம ராசிக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தத்தோடு பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணமானாங்க, ஒருத்தருக்கு இந்த ராசியோடைய கோச்சார பலன்கள் மட்டும் முழுமையான தீர்மானிக்க முடியும்னா நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்திலேயே அந்த தசாபுத்திகள் நல்லா இருக்கணுங்க. சரிங்களா? சிலருக்கு பார்த்தோம்னா பலவீனமான தசாபுத்தி நடக்கும். அப்போது இதில் நல்லா இருக்குதுன்ட்டு ஒரு புதுசாக தொழில் தொடங்கிறது, ஒரு எதிர்பார்ப்ப சில விஷயங்களை நம்பி ஏமாறுறது, இது எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம்னா தசாபுத்திகள் எப்படி இருக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எந்த அந்தரம் நடக்குது, எந்த பாதாச்சாரம் நடக்குதுங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய தாக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை பயணிக்கணும். ஆனால் உழைப்புங்கிறது என்றைக்குமே நம்மக்கிட்ட இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் எந்த வேலையை எப்போ செய்யலாம், எந்த மாதிரி முயற்சிகள் எந்த நேரத்தில் எடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் தாங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. எங்கேயும் பார்க்காமல் இருந்தீங்கன்னா, அதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ், அதாவது உங்களுடைய டேட்டா டைம், பிறந்த நேரம், இதை மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. இந்த குரு சூரியனுடைய சேர்க்கையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொன்னான காலமாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.